ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்களே, நாம் இணைந்து நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். இருளிலே வாழுகிற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும். குடி, வெறி, பேசித்தனம், விபச்சாரம், கள்ளத்தனம், களவு போன்ற பாவமான செயல்களை செய்கிற அத்தனை பேரும் விடுவிக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் ஊக்கத்தோடு ஜெபிக்கும்போது நாட்டிலே இருக்கிற இந்த பயங்கரமான பிரச்சனைகள் மாறி ஜனங்கள் இயேசுவை கண்டு கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் ரட்சிப்பு உண்டு என்கிறதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் இயேசுவே முடியும் வரை உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ நின்று எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது கிருபை எங்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக சத்துரு எடுக்கிற முயற்சிகள், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஒருவரே மகிமைப்பட வேண்டும். நீர் ஒருவரே மகிமைப்பட வேண்டும். உம்முடைய நாமம் உயர வேண்டும். உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த கூட்டத்தை உம்முடைய அன்பு கரங்களில் தருகிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இப்போது பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கிற வசனங்கள், தியான நேரம், ஆண்டவரே, ஜெப நேரம், ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஒருவேளை எங்களிலே பாவமோ அக்கிரம சிந்தையோ இருக்குமானால் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்க மாட்டீரே. ஆண்டவரே, எங்கள் பாவத்தை மன்னித்து இந்த தேசத்துக்கு க்ஷேமத்தை தாரும். எங்கள் பாவத்தை அக்கிரமத்தை மன்னித்து எங்கள் அறியாமைகளையும் குறைகளையும் மன்னித்து இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலையை தாருங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உமது கரங்களிலே இந்த வேளையை தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இயேசுவின் நல்ல நாமத்துல ஜெபங்கேளும் பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வேளையிலும் நாம் சில காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு நாம் தகுதியற்றவர்கள்தான். ஆனால் தேவன் நம்மை தகுதிப்படுத்தி அழைத்திருக்கிறபடினாலே நாம் அவருடைய பிள்ளைகள்ங்கிறதை, நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் என்பதை நாம் விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். நான் தேவனுடைய பிள்ளை என்று ரோமர் 8:14 சொல்லுகிறபடி, ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் தான் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். நான் நீதிமான், கேட்கிற எனக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஆமேன், ஆமேன். நான் பெருகவே பெருகுவேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். என் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பேன். ஆமேன், ஆமேன். என் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன், ஆமேன். என் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஆமேன், ஆமேன். என் இருள் வெளிச்சமாகும். ஆமேன். கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆமேன், ஆமேன். நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்குவார். அல்லேலூயா, ஆமேன். இனி நான் சிறுமைப்படாதிருப்பேன். ஆமேன், ஆமேன். என்னை முத்திரை மோதிரமாக வைப்பார். ஆமேன், ஆமேன். நான் கருவிலேயே தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமேன், ஆமேன். நான் கிறிஸ்துவின் சரீரம். ஆமேன், ஆமேன். நான் மகிமைப்படுவேன், சிறுமைப்படுவதில்லை. ஆமேன், ஆமேன். நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே.
ஆண்டவரே உமது கிருபை எங்களை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அதிசயமான வேளை செய்கிறவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே கிருபையாக தேவரீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை துதிப்போம். அவர் நமக்கு பரிசுத்த ஒரு தேவன். பரிசுத்தர், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்தியவாசியான பரிசுத்தரே நாம் துதிக்கிறோம். நான் பரிசுத்தர் என்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யெகோவா இரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா உமது நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசி உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈலியோன் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ரோஹி உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யெகோவா சிட்கேனு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா சபயோத் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா மெக்காதீஸ் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உயர்ந்த உமது நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்பமான உமது நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஊற்றுண்ட பரிமள தைலமே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் பயங்கரமுமான உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லமையின் பெரிய உமது நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமான உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்துக்கும் மேலான உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம் நாமம் சமீபமாய் இருப்பதற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமது நாமம் பலத்த துருகமாய் இருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பரிசுத்தாவியே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியாவியே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனின் ஆவியே ஸ்தோத்திரம். பிதாவின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். உணர்வுள்ள ஆவியே ஸ்தோத்திரம். பலனுள்ள ஆவியே ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இடமத்தைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அத்தைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய ஊட்டிடுமே ஞானத்தினாவியே. கனமடைய ஊட்டிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே
காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால் துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால் நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட ஒரு சில வசனங்களை வாசிக்க நான் விரும்புகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாயிருந்தீர்கள். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்குண்டு. அதென்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பிதாவிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவான். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார் என்பதே. அல்லேலூயா. இந்த நேரத்திலும் இதில் நான் 35வது வசனத்தில் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளையை எரிந்து பிரகாசிக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் யாரானாலும், சின்ன பிள்ளைகளோ வாலிபர்களோ பெரியவர்களோ முதியோர்களோ, எல்லாரும் நம்ம எப்படி இருக்கணும்? பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டும். பிரகாசம் எளிதாய் வரக்கூடியது ஒன்று அல்ல. பிரகாசிக்க வேண்டும் என்றால் சில முக்கியமான சில சட்ட திட்டங்கள் இருக்கிறது. ஒன்று, நாம் நினைத்தால் இயேசுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அடுத்தது, நம்ம எழும்பி கர்த்தருக்கென்று பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம் இருக்கிற இடத்திலேயே நாம் இருந்து கொண்டிருக்க கூடாது. ஒருவேளை சில பாவங்களினாலே
தலை குனிந்து போய் நீங்கள் காணப்படலாம். அந்த தலை குனியப்பட்ட பாவங்கள் எதுவானாலும் அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு இனி நான் இந்த பாவத்துக்கு அடிமை அல்ல என்று எழும்ப வேண்டும். அதை உதறி தள்ள வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அந்த இனி யாராவது இன்னும் நம்மளை நினைப்பார்களோ, நான் அந்த தவறு செய்திருந்தனே என்று நம்ம வெட்கப்பட்டு தலை குனிந்து இருப்போமானால் பிரகாசிக்க முடியாது. நம்ம அந்த பாவங்களை எல்லாம் நம்ம அறிக்கை செய்தாகிவிட்டால் நம்ம அதை இனி நினைக்கவே கூடாது. கர்த்தரின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார் என்ற ஒரு முழு விசுவாசத்தோடு அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நாம் எழும்பி கர்த்தருக்கென்று நிற்க வேண்டும். அடுத்தது பார்க்க வேண்டும். அடுத்தது மூன்றாவதாக அவரோடு நாம் தனித்திருக்க வேண்டும். குடும்பம் இருக்கலாம், கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கலாம், பேர பிள்ளைகள் இருக்கலாம். எத்தனை பேர் இருந்தாலும் தேவனோடு தனி ஒரு உறவு, ஒரு தனிமையாக தேவனோடு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர்களா இருக்க வேண்டும். ஒருவேளை பிள்ளைகள் இருக்கு, அவங்களெல்லாம் விட்டுக்கிட்டு தான் எப்படி போறது அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. கொஞ்ச நேரம் தனி ஜெபம், தேவனோடு உள்ள உறவு இருக்க வேண்டும். மோசே எவ்வளவு ஜனங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். 6.5 லட்சம் புருஷர்கள் என்று சொல்வார்கள் இஸ்ரவேல்ல. ஆனா ஒரு நாள் தேவன் பேசினார் அந்த சீனாய் மலையில, நீ என்னோடு கூட தனித்திருக்க வேண்டும். 40 நாள் தனித்திருந்தான். 10 கற்பனை பலகைகள் கிடைத்தது, எழுத பெற்று கிடைத்தது. கீழே இறங்கி வர நேரம் அவன் முகம் பிரகாசிக்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாம் கண்டார்கள். அவனும் தலையில என்ன செய்தானா, அதை மூடி வைத்திருக்கிறான். அந்த பிரகாசம் அவ்வளவு பிரகாசம். தேவனோடு தனித்திருக்கிற பிள்ளைகள், தேவனுடைய உறவை விரும்புகிறவர்கள். கணவன் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டு தந்தது, மனைவி கர்த்தரால் நியமிக்கப்பட்டு தந்தது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், பேர பிள்ளைகளையும் ஆண்டவர் சுதந்திரமாக தந்தது. ஆகையினால 24 மணி நேரமும் நான் என்னுடைய குடும்பத்தோடு தான் நான் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு எனக்கும் ஒரு உறவு இருக்க வேண்டும், ஒரு தனிமையான உறவு இருக்க வேண்டும், தேவனோடு பேசுகிற ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும். அப்பதான் பிரகாசிக்க முடியும். அடுத்தது குடும்பம்னு சொல்லும் போதும் சில பாடுகள் இருக்கும். அந்த பாடுகளை என்னால் தாங்க முடியாதுன்னு இருக்கக்கூடாது. அந்த பாடுகளையும் சகிக்கும் போது தான் நமக்கு பிரகாசிக்க முடியும். ஆகையினால் அன்பானவர்களே, ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இருந்த இடத்திலிருந்து நம்ம எழும்ப வேண்டும். எந்த சூழ்நிலையில நம்ம பாவமாக்கப்பட்டு தள்ளப்பட்டோமோ அதையே நினைத்து கொண்டிருக்கிற கூடாது. இப்படி நான் தவறிட்டனேன்னு சொல்லும் போது எந்த காரியத்துக்கு தவறுனோமோ அதை அறிக்கை செய்து விட்டுட்டீங்கன்னா ஆண்டவருக்காக எழும்ப முடியும். மூன்றாவதாக தேவனோடு தனித்திருக்க வேண்டும். நாலாவதாக பாடுகளை சகிக்க வேண்டும். ஒரு பொன்னாபரணம் செய்கிறதா இருந்தா அந்த பொண்ணு எவ்வளவுதான் சுத்த பொண்ணா இருந்தாலும் அந்த ஆசாரியார் நெருப்புல போட்டு அதை உருக்கிதான் செய்ய முடியும். ஆகினால நம்ம பிரகாசிக்க வேண்டும் என்றால் சில பாடுகளை தேவன் அனுபவிக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆகினால பாடுகளை சகிக்கும் போது கூட நாம் பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் விதமாய் ஜெபிக்கிற என்னையும் உங்களையும் அவிதமாய் பிரகாசிக்க வைப்பாராக. கேட்கிற ஜனங்களும் பிரகாசிப்பார்கள். கேட்கிற ஜனங்களும் சத்தியத்தை அறியும் போது அவங்களுக்கு என்ன உண்டாகிறது? ஜீவன் உண்டாகிறது. 39ஆம் வசனத்துல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள். ஆமன்பானுள்ளே, வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேத வாக்கியங்களுக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக, எங்களை நீர் பலப்படுத்துவீராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம். உற்சாகமாக
இணைந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். நேத்தரே தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா, வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை, பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா, சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே, சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே, இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை, இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. தொடர்ந்து நாம் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்திலும் கூட ஒரு அருமையான ஒரு ஸ்தோத்திர ஜெப குறிப்பு. நாங்கள் 1981 குஜராத் மாநிலம் டாங் ஜில்லா பிப்பல்வாடா கிராமத்தில் நாங்கள் இருக்கும்போது 100 பிள்ளைகள் தங்கி ஸ்கூலுக்கு போவதற்காக ஒரு சிறுவர் விடுதி ஒன்று நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாக உருவாக்கப்பட்டு 100 பிள்ளைகளை கண்டெடுத்து ஸ்கூல்களுக்கு அனுப்பினோம். சில வருஷங்களுக்கு பிறகு பிப்பல்வாடாவிலேருந்து ஜாவடா என்ற ஒரு பகுதியில் ஹையர் செகண்டரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் மிக அழகாக கட்டப்பட்டு அதில் உள்ள ஆண்டவர் அறியாத அந்த ஆதிவாசி ஜனங்கள் அந்த ஸ்கூல்லையும் போய் படித்து நிறைய பிள்ளைகள் படித்து நர்சஸாக படித்தாங்க, என்ஜினியர்ஸாக டீச்சர்ஸாக நிறைய பேர் படித்தாங்க. கடந்த ஆண்டில் அங்கேயும் இன்னும் சில இடங்கள் சேர்த்து 6 மெடிக்கல் சீட் வந்திருக்கிறது. இந்த ஆண்டு அந்த ஜாவடா அந்த ஹையர் செகண்டரி
இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படித்த ஒரு பிள்ளை டென்டிஸ்ட்டுக்கு படித்து இந்த வருஷம் அவள் டென்டிஸ்டாக பல் டாக்டராக பணியாற்றுகிறாள் என்று சொல்லி ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஆண்டு பல் டாக்டராக அந்த சிறுமியர் விடுதியில் படித்து அந்த ஹையர் செகண்டரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படித்த பிள்ளையில் ஒரு பிள்ளை பல் டாக்டராக வந்திருக்காங்க. அப்புறம் பிரதீக்ஷான்ற ஒரு பிள்ளை எம்பிபிஎஸ் அவங்க படிப்பதற்காக கடந்து போயிருக்கிறார். என்ன ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் கூட எவ்வளோ பிள்ளைகளுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கல. ஆனால் அந்த பிள்ளைகள் அவ்வளோ தூரம் எம்பிபிஎஸ் படிப்பதற்கான மெடிக்கல் சீட்டு கிடைப்பதற்கு கர்த்தர் உதவி செய்து பிள்ளைகள் படிப்பதற்காக கர்த்தரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். இப்படி எல்லா பிள்ளைகளும் படித்து முன்னேறி வர வேண்டும். ஆண்டவரே, எல்லா படிக்கிற சின்ன பிள்ளைகள், இளம் வாலிபர்கள் படிக்க வேண்டிய காலங்களில் செம்மையாக படித்து நல்ல வெற்றியை கண்டு நல்ல ஒரு தொழிலுக்கு வர ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே, தெய்வீக பயத்தை கொடுப்பீராக. கர்த்தாவே, பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னமாக அடுத்த ஜெபக்குறிப்பு கோண்டா சிறுவர் விடுதிக்காக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். 20 வருஷமாக அங்கே விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விசாரணை சீக்கிரமாக முடிந்து அந்த பிள்ளைகள் சந்தோஷமாய் அந்த கோண்டா சிறுவர் விடுதியில படித்து முடிக்க கர்த்தர்களை ஆசீர்வதிக்க நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். எந்த வீட்டு வாலிப பிள்ளையானாலும் எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. குடி வெறி அடிமையாக்கப்பட்ட போதை பொருளுக்கெல்லாம் விலகி பிள்ளைகள் வாழ வேண்டும் கர்த்தாவே. அதை சீ என்று அருவருப்பாக தள்ளி ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ வாலிபர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே பிள்ளைகளை உருவாக்குவதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள வாலிப பிள்ளைகள் நிச்சயம் சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருக்கென்று வாழ வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உம்முடைய நாமம் கனவீனப்படக்கூடாது. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். படித்து முடித்து வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் நல்ல வேலையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். திருமண காரியங்களுக்காக எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற துணையை ஆண்டவர் ஏற்ற சமயத்திலே தந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அநேக இடங்கள்ல ஆண்டவரே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாக்கு தத்தம் கொடுத்து திருமணமான எத்தனையோ குடும்பங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு கருத்து வேற்றுமையினால பிரிந்து வாழுகிறார்கள். ஆண்டவரே கர்த்தாவே, விட்டு கொடுக்கிற தன்மையும் ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையும் மன்னிக்கிற சிந்தையும் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தையும் ஆண்டவரே அந்த குடும்பங்களுக்கு நீர் கொடுத்து ஆண்டவரே மீண்டும் அவங்க இணைந்து வாழக்கூடிய கிருபையை ஆண்டவர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷனரி ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அனைத்து ஆண்டவரே ஊழியங்களையும் ஆண்டவரே இயக்கங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அனைத்து ஆண்டவரே இயக்கங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராகப்பா. இத்தனை காலமும் ஆண்டவரே அந்த இயக்கங்களிலே ஞானஸ்தானம் எடுத்த அனைத்து விசுவாசிகளுக்காக கோடாக்கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் அவர்களை முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கக்கூடிய கிருபையை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பாடுகளை சகித்து ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக, போதகர்களுக்காக, சுதேச ஊழியர்களுக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொன்ன பவுலை போல தகப்பனே. ஆமாண்டவரே, எந்த கஷ்டங்கள் பலவீனங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாதபடிக்கு என்னை அழைத்த இயேசுவுக்கு நான் உத்தமமாய் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி தைரியத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து போதகர்களுக்காக, ஆண்டவரே, விசுவாசிகளுக்காக, மிஷனரிமார்களுக்காக, எல்லாருக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம். ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த உச்ச நீதிமன்றத்தில் இருந்து நீதி கிடைக்க, ஆண்டவரே, வெளியில வர இன்னும் அந்த குடும்பத்தோடு வாழ்ந்து திருச்சபையில் உடைய பணியை செய்வதற்கு அவங்களுக்கு நல்ல ஆற்றலை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு போய் துதிக்கிறோம். உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் கண்மணியை போல பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேசத்தை ஆளுகிறவர்கள் ஞானத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் தேசத்தை ஆளத்தக்கதான கிருபையை ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் சமாதானம் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், பொறுப்பானவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின்படி ஆண்டவரே, தேசத்தை கண்காணிக்கிற ஆளுநர்கள், பொறுப்பானர்கள், கவர்னர்கள் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமது கிருபை கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னமாக ஆண்டவரே, திருச்சபைகளுக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவரே மன ஒற்றுமையை தாரும், ஒரு மனதின் ஆவியை தாரும். ஆண்டவரே, போதகர்களுக்காக எல்லா கமிட்டி மெம்பர்ஸுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதிசயங்களை கர்த்தர் காண செய்வீராக. திருச்சபைகள் கர்த்தருக்கென்று எழும்பட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒருபோதும் ஆண்டவரே திருச்சபைகள் ஆண்டவரே சோர்ந்து போகக்கூடாது. தைரியமாயிருந்து ஆண்டவரே கர்த்தருடைய பணிகளை செய்ய அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு பாதம் வந்தேன். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. ஆமாண்டவரே, இந்த ஜெப வேளையில் உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. திருச்சபைகள் எல்லாம் எரிந்து பிரகாசிக்கிற அந்த விளக்காயிருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று என்ற வசனத்தின்படி தமிழ்நாட்டின் தலைவர்களை தேவன் பாதுகாக்கும்படியாக அவர்கள் ஜனங்களை ஞானத்தோடும் தேவ சித்தத்தின்படியையும் வழிநடத்தக்கூடிய கிருபையை தேவன் கொடுக்கும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். அல்லேலூயா,
அல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தமிழ்நாட்டின் சகல தலைவர்களுக்காக, ஆண்டவரே, பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஜனங்களை ஞானத்தோடும் தேவ சித்தத்தின்படியும் வழி நடத்தக்கூடிய கிருபைகளை தேவன் தரும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. தேசத்துல ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய அன்பை ருசிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. உம்முடைய அன்பு கரங்கள்ல ஆண்டவரே எல்லாரையும் தருகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே மாற்றி போட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடு உறவாடக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. ஆமாண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களும் உம்மோடு உறவாடட்டுங்க தாவே, உம்மோடு பேசட்டுங்க தாவே. நீ ஜீவனுள்ள தேவன் என்பதை ஒவ்வொரு ஜனங்களும் கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரங்க தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராய் நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், மகத்துவமுள்ள தேவன். ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. வியாதியஸ்தருக்காக நாம் ஜெபிப்போம். சங்கீதம் 91:6 இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பா என்ற வசனத்தின்படி கொள்ளை நோய்களுக்கு ஜனங்கள் தப்புவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேசத்தின் ஜனங்கள் அனைவரும் பாவத்தினின்று ரட்சிக்கப்படவும், பாவத்தினால் வரும் வியாதியில் பாதிக்கப்பட்டுள்ள ஜனங்கள் மனந்திரும்பி விடுதலை பெறவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். வாய் பேச முடியாத நிலைமையில் இருந்த அந்த மகன் பேசினான் என்ற வசனத்தின்படி, ஆம் ஆண்டவரே, சத்ருவினால் வருகிற போராட்டமாயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தின் ஜனங்கள் பிசாசின் கிரியைகளினால் உண்டாகும் நோயிலிருந்து விடுதலை பெற நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வியாதி நிமித்தமாக வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தங்கள் வியாதி வேதனையில் இருந்து விடுதலை பெற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சகல ஊழியங்களுக்காக நாம் ஸ்தோத்திரிப்போம். மருத்துவமனைகளிலே நடக்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். மருத்துவமனையிலே பணியாற்றக்கூடிய அனைத்து மக்களுக்காக, டாக்டர்ஸுக்காக, நர்சஸுக்காக, இன்னும் எல்லா துறையிலும் பணியாற்றக்கூடியவர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் அன்போடும் தெய்வீக பணி என்று சொல்லலாம். அந்த பணியை செம்மையாய் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமது கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ராஜா. நீர் எங்கள் ஒவ்வொரு பேரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் கர்த்தர் எங்களை விலைக்கு நீர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையிலும் கூட
ஆண்டவரே, இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி ஆண்டவரே நிகழ்ச்சிகளுக்காக நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இணைந்து பணியாற்றக்கூடிய ஆனந்த் தம்பி குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம், விக்டர் தம்பி குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அபிஷேக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் பலப்படுத்துவீராக, நடத்துவீராகப்பா. நல்ல வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் எங்கள் பிள்ளைகள் அனைவருக்கு நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. உமது கிருபை தாங்கட்டும் அப்பா, உமது கிருபை தாங்கட்டும் கர்த்தாவே. நீர் ஒருவரே அதிசயங்களை செய்கிற தேவன், நீர் ஒருவரே அற்புதங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக உலகின் பல பகுதிகளில் யூடியூப் மூலமாக போகும்போது ஜனங்கள் அதை பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு மை துதிக்கிறோம், உண்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. நீ பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய அன்பு கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் வாரம் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் வாரம் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே. பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெபஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெபஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தை எனில் தாருமே. சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க சோதனையிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க சோதனையிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. மாமித்தத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலந்தாருமே. மாமித்தத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலந்தாருமே. ஆமாண்டவரே, இந்த ஜெப நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அவருடைய தேவைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். என்னென்ன காரியங்களுக்காக என்னிடத்துல ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவரே போன் மூலமாக ஆண்டவரே அவங்க கேட்டார்களோ அந்தந்த காரியங்களுக்கு எங்கள் ஆண்டவர் அவங்களுக்கு நீர் பதில் தந்து விடுதலை நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம். நாங்கள் அனைவரும் ஆண்டவரை இணைந்து ஊக்கத்தோடு நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீர் ஜெபித்தது போல அந்த இதயத்தின் பாரத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவரே தர வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்ப தேவைகளை தந்தியும், கடன் பிரச்சனைகளை மாற்றி போடும், வியாதி பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போகட்டும், சத்துருடைய போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, எல்லாருக்கும் ஒரு விடுதலையை ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிக்கப்படாத கணவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம்.
ரட்சிக்கப்படாத மனைவியை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, குடும்பமாக நாங்கள் இணைந்து உம்மை துதிக்கவும் பாடவும், தனி ஜெபம், குடும்ப ஜெபம் எல்லாவற்றையும் சீராக நாங்கள் செய்து வெற்றியோடு வாழ எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்னும் கடைசியாக தேசத்துல அநேக இடங்கள்ல, கேரளாவில் ஆண்டவரே கனமழையினாலே அழிவுகள், ஆண்டவரே இழந்த பொருட்கள், இழந்த குடும்பங்கள், வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஒரு வழி அடைத்தாலும் இன்னொரு வழியை திறந்து தேவனே அந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இலங்கையிலும் பயங்கரமான கனமழையினால் அழிந்த இடங்கள் எல்லாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யார் இருக்கிறாங்க? அநேகர் உண்டு ஆண்டவரே. எங்கிருந்தும் கடந்து போனவர்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆங்காங்கு இருக்கிற இயற்கை சீற்றங்கள், கனமழைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஜனங்கள் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய கிருபையை தாருங்க தாவே. ஆண்டவரே, உலக நாடுகளுக்காக, உலக நாடுகளின் சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. வட இந்தியாவின் பல பகுதிகளிலே ஆலயங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, யார் உடைத்தார்களோ அவர்களை அந்தந்த இடங்களிலே சென்று ஆலயத்தை கட்டி கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. மதமாற்று சட்டத்துக்குட்பட்ட 13 மாநிலங்களிலும் ஒரு விடுதலையை தருவீராகப்பா, விடுதலையை தருவீராக. சத்தீஸ்கர் மாவட்டத்திற்கு ஒரு விடுதலையை தருவீராகப்பா. எதுக்கிற ஜனங்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. நாடுகளுக்கிடையே, நாடுகளில் இருக்கக்கூடிய யுத்தங்கள் மறைந்து போகட்டும் கர்த்தாவே, உதவி செய்வீராக. கடைசி நாட்களில் யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள் ஆண்டவரே. நாலு முடிவு உடனே வராது என்று சொல்லியிருக்கிறதப்பா. நாங்கள் ஆண்டவரே இவ்வளோ காலமாக இந்த யுத்தங்கள் நிறுத்தப்பட நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்கத்தாவே, ஸ்தோத்திரங்கத்தாவே. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, எல்லாருக்காகவும் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்ம அவருக்காக எழும்ப வேண்டும், எழும்பி பிரகாசிக்க வேண்டும். தனியாக அவரோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசை கூட கர்த்தாவே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளப்பா. ஆண்டவர், இந்த பீட்டர் தம்பி குடும்பம் மற்றும் ஆண்டவர் இணைந்து பணியாற்றுகிற அத்தனை பேருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமம் உயரட்டும், உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டுங்க தாவே. நீ பெரிய காரியங்களை செய்து முடிக்க உம்முடைய கரங்களிலே எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடியன் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடியன் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள்